இஸ் அன் இன்ஸ்பிரேஷன். ஏன்னா ஒரு டிவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த அளவுக்கு வருது, இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு இருக்கேன். சப்போர்ட்டாக அந்த டைம் பேசும்போது அவங்க ஹாப்பி. ஏன்னா இது வரைக்கும் அவங்க ஒய்ஃபுக்கு சப்போர்ட்டே பண்ணலை கதையில் ஆரம்பத்துலேருந்து. அந்த ஒரு மூமெண்ட் வந்து மொத்தமாக ஒரு டைலாக்ல நம்ம அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லா மாமியாருமே சரி, எல்லா அம்மாவும் சரி, ஏன் சீக்கிரம் வரலன்னா கேட்பாங்க. அந்த வார்த்தைக்கு அந்த வார்த்தை வேணுமா? இல்லை, அது வந்து நம்ம பர்டிகுலராக வந்து ஹட் பண்ணணும் வைக்கல. நம்ம என்னன்னா அவங்களுக்கு புரியணும், இனிமேல் நான் சப்போர்ட்டாக இருப்பேன், நீங்கள் தான் அவங்கள ரொம்ப கொஸ்டின் பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்காங்க. போன்ல ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க, ஆனா இப்ப இருக்க ஜெனரேஷன் போன் இல்லாம இல்லவே இல்ல. ஆமா, ஆனா அது எப்படி மக்களுக்கு எடுத்து போறீங்க? புரியல சார் கொஸ்டின். போன் இல்லாம இப்ப யாருக்கும் இல்ல சார். ஆமா சார், ஒரு 10 நிமிஷம் போன் இல்லனா ஏதோ இறந்த மாதிரி இருக்கு. ஆமா, அவங்களுக்கு தெரியும். ஆமா சார், ஒரு நாள் இருந்தவங்க சரிங்களா. இப்போ வந்து மக்கள் கிட்ட வந்து என்ன சொல்ல வரீங்கன்னா, போன் வந்து தேவையில்லாம யூஸ் பண்ணாதன்னு சொல்ல வரீங்க. இல்ல அப்படிலாம் இல்ல சார், அப்படி நான் கருத்து சொல்லல சார். என்னன்னா வந்து ஒரு கேமா ஆரம்பிச்ச விஷயம் அதுக்கப்புறம் தான் சீக்கிரட்டா தெரியும், அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சீக்கிரம் தெரிய ஆரம்பிச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, கடைசி நேரத்துல சின்ன சின்ன சீக்கிரம் எல்லா லைஃப்ல இருக்கும், அதை மறைக்கிறோம். ஏன்னா மற்றவங்க நம்ம பிடிச்சவங்க நல்லா இருக்கிறக்கா சின்ன சின்ன சீக்கிரம் மறைச்சதான் இருக்கும். அதுல காலகாலமா நடந்துட்டு இருக்குன்னு தான் சொல்ல வரேன். இந்த மாதிரி ஆனஸ்டா சொன்னோன்னா, டைரக்டரும் நானும் இந்த விஷயம் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ரியல் லைஃப்ல இந்த கேம் யாருமே விளையாட மாட்டாங்க. நீங்களும் விளையாடுவீங்களா? பட் அப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா நம்ம கையில என்னென்ன விஷயம் இருக்கு, ஒரு ரிலேஷன்ஷிப்ல எத்தனை விஷயங்கள் மறக்கிற மாதிரி ஆப்போசிட் பர்சனுக்கு நல்லதுன்னு நினச்சிட்டு மறக்கிறோமா, தப்பான விதத்தில் மறக்கிறோமா, அது வேற. பட் எந்த அளவுக்கு நம்ம விட்டு கொடுக்குறோம் ரிலேஷன்ஷிப் கரெக்டாக ஸ்மூத்தாக ஃபாலோ பண்ணுறதுக்கு, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம யோசிக்கணும். ஸோ கேம் விளையாடணும்னு அவசியம் இல்லை, ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயமே கிடையாது. அஃப்கோர்ஸ் ஃபோன் எல்லாமே யாருனாலையும் இருக்க முடியாது இன்னைக்கு. ஸோ இங்கே பாதி கண்டு நம்ம ஃபோனில் தான் ஷூட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஃபோன் எல்லாமே இருக்க முடியாது. பட் ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் தட் எந்த அளவுக்கு நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் விட்டு கொடுக்கலாம், எந்த விஷயங்களுக்கு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணலாம் ஒரு நல்லபடியாக லைஃப் பாசிட்டிவாக போகிறதுக்கு. ஸோ இட்ஸ் அ தாட் ப்ரொவோக்கிங். தேங்க்யூ. ஆக்சுவலி ரொம்ப நல்ல ஒரு கேள்வி. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா நான் என் ஃபோன் கொடுக்கறதுக்கு ரெடி. அவர் ரெடியா இல்லையா எனக்கு தெரியாது. நான் ரெடி என் ஃபோன் கொடுக்கறதுக்கு. என்னடா இந்த பக்கம் திரும்பலையா நான் பார்த்தேன். ஆமா 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 ஆமா, இல்ல ஃபேமிலி படத்தோட வக்கீலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. ஆமா, சோ அதுக்கு சம்பந்தம் இல்ல. இல்லண்ணே அண்ணே, ஏண்ணே இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லண்ணே. அதுக்கு அந்த கதாபாத்திரம் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் சிமிலாரிட்டி ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை. அந்த ஃபேமிலி படத்துல இருந்த வக்கீலுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. இதுல கோர் பாயிண்ட் வந்து ரிலேஷன்ஷிப் அண்ட் எமோஷன். அதுல இந்த டூல், இந்த போனுங்கிற டூல் எந்த அளவுக்கு வந்து ஒரு பார்ட் ஆஃப் கேம்ல இருக்கு அப்படிங்கிறது தான். அதை வச்சு ஒரு பெரிய ஒரு எமோஷனல் டிராமா தான் பண்ணிருக்கோம். இதுல போனுங்கிறது ஒரு டூல் தான். போன் இல்லாமே மறைச்சிட்டு இருக்கிற விஷயம் நிறைய இருக்குல்ல. ஸோ இது எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். ஆனா இப்போ வந்து ஜிம்முக்கு போற லேடிஸ்லாம் வந்து உடம்பு ஹெல்த்தியா வச்சு போறாங்க. ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க, ஜிம்ல ட்ரெயின் பண்றவங்க தான் வந்து அபியூஸ் பண்றாரு, சில விஷயம் பண்றாரு. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? ஏன்னா நீங்க அது படத்துல அனுபவிச்சிருக்கீங்க. இல்ல படத்துல அனுபவிச்சிருக்கேன். இந்த மாதிரி நிறைய வெளியே நம்ம பார்த்த அந்த நியூஸ்னால இந்த மாதிரியான சீன்ஸ் வைக்கணுங்கிற கட்டாயத்தில் இருக்கிறதுனாலதான். இதுக்கு முன்னே இந்த மாதிரி அது எப்படி பாக்குறதுலாம் இல்ல, தப்பு தான். அவங்க திருந்தலாம் இல்ல, தப்பு பண்ணா தப்பு தான். அவங்க வந்து அவங்களுக்கு உண்டான தண்டனைகள் வந்து கிடைச்சே தான் தீரணும். அதுல எந்த சந்தேகமே கிடையாது. அது யார் பண்ணா என்ன, அது ஜிம்முன்னு இல்லை, எந்த இடத்துலயா இருந்தாலும் அது தப்பு தான். இந்த படம் அதை தாண்டி இருக்கிற அந்த சீக்ரெட்டுங்கிற விஷயம் வந்து எந்த அளவுக்கு மறைக்க ஒரு கட்டத்துல வந்து ஒரு பெருசா வெடிச்சு ஒரு எரிமலை மாதிரி மொத்தமா ஒரு கொலாப்ஸ் பண்ணும், ஒரு எந்த பாண்டியும் கொலாப்ஸ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு கோர் பாயிண்ட் மட்டும் தான் இதுல பேசியிருக்கோம். அது கண்டிப்பா இது எல்லாருக்குமே கரெக்ட் ஆயிடும். இன்னைக்கு ஏன் எந்த ஹெட் மாஸ்டர்? ஆமா ஆமா, இல்ல சார் இன்னைக்கு ஏதோ வரலன்னு நினைக்கிறேன். அவர் வந்தா நான் கேட்டு சொல்லிடுறேன். உண்மையான காரணம் வேற ஏதாச்சும். தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இந்த ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தது. உங்க வெல் விஷஸ், உங்களோட அன்பு, உங்களோட பாசம்னால தான் இது நடந்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் காம்ப்ளிமெண்ட். சார் ரொம்ப இளமையா இருக்கிறாரு மீசை இருந்ததுக்கு அப்புறம். இல்ல சார், ஒரு நியூ ப்ராஜெக்ட்டுக்காக தான் இது வரைக்கும் இந்த கெட்டப் பண்ணலன்னு வச்சிருந்தான் சார். இங்க இருந்து ஏதோ ஒரு கனை வந்த மாதிரி தெரியுதே, கூப்பிட்டீங்க. படம் நடிக்கிறதுனா அவங்க ரியாக்ஷன் அதெல்லாம் வந்து நடக்கும்போது அவங்க எல்லாமே காட்டுறாங்க. உட்காந்துக்கிட்டே எல்லாமே நடக்கும். எப்படி நீங்க எடுத்தீங்க? ஏன்னா எப்படி இது ஹாலிவுட் மூவி, ஆமா ஆமா ஆமா. அதை பார்த்துருக்கலாம். இல்ல இது தமிழுக்கு நம்மளுக்கு தமிழ் இடம் இல்ல, சில கதாபாத்திரங்கள் வந்து இப்போ பாடி லாங்குவேஜ் இல்லாம வெறும் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லயே நம்மளால கன்வே பண்றதுக்கான சேலஞ்சஸ் சில சமயம் அமையும். ஒன்று அமைதியா இருக்கணும், இல்லை கோவப்படணும். இது எல்லாமே வந்து இந்த பாட்டுக்கு மேலதான் கன்வே பண்ணணும் அப்படின்னா அது ஒரு மாதிரி சேலஞ்சிங்கான விஷயம். அது எல்லாருக்குமே 8 பேர் இந்த இதுல இருக்கும், 4 பேர் இருக்கும் இல்லையா, எல்லாருக்குமே இது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமா தான் இருந்தது. ஏன்னா ஜென்ரலா கை காலெல்லாம் ஆட்டி ஆட்டி பண்றப்போ அதோட எமோஷன் வேற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா ரொம்ப உடஞ்சி போய் உட்கார்றது தானே இந்த படங்கிறது. உடஞ்சி போய் உட்கார ஒரு தருணத்தை கொண்டு போய் இந்த கதை கொண்டு போறதுனால மேபி அது இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருந்ததுன்னு கூட சொல்லலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் போன மேக்ஸிமம் பண்ணக்கூடாது, முன்னாடியே தான். நான் ஒரே ஒரு விஷயம் வேணா சொல்லிக்கலாம். ரொம்ப நாள் வச்சிட்டு இருக்கிறத விட ஒரு நாள் மொத்தமா போட்டு உடைச்சிட்டோம்னா அன்னையில இருந்து வந்து மனசுல இருக்கிற எல்லா பாரமும் போயிட்டு சீரியஸாவே லைஃப் அந்த மொமெண்ட்ல இருந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும்னு நான் வந்து பர்சனலாவே நம்புறேன் நான். ஸோ இது மேரேஜ் ஆனாவே பொதுவாக வந்து வீட்டில் மாமியார் போகிறது சண்டை போடுறது. ஆனால் அம்மா வந்து கூட்டு போய் விடுறதுக்கான காரணம் நிறைய இருக்கு. இந்த சுச்சுவேஷன் நம்ம தினம் பார்த்துட்டு தான் இருக்கோம். படத்தில் வரும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? அதை எப்படி அதை அனுமதிக்கவே முடியாது. அது என்னன்னா அதான் இப்போ யார் பக்கம் சப்போர்ட் பண்றதுங்கிறது இது இன்னைக்கு நேற்று பிரச்சனை இல்லை, அது காலங்காலமா இருக்கிற பிரச்சனை. அது எப்படி டேக்கிள் பண்றங்கிறது வந்து இன்னமும் வந்து ஆண்கள் கத்துக்கலங்கிறது தான் உண்மை. அது ஒரு கட்ட வரைக்கும் மோசமா தான் போகும், அதுக்கப்புறம் சரியாகும், அதுக்கப்புறம் எப்படியோ போங்க அப்படின்னு வாழ்க்கை அமைதியாகும்ல. இந்த மாதிரி சில படங்கள் ஓப்பன் அப்பா வந்து சில விஷயங்கள் பேசுறப்போ அவங்க மனசு விட்டு நிறைய பேர் வந்து இன்னைக்கு இப்போ அது படம் பார்த்துட்டு வீட்டில் பேசுறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குன்னு தோணுது. அது மாதிரி நடந்தா சந்தோஷம் தான். மனைவியோட ஃப்ரெண்டு அப்படி சொல்ல முடியாது. யார் வேணாலும் கெடுதல் பண்ணலாம், யார் வேணாலும் நல்லது பண்ணலாம். அது கரெக்டா தப்பான்னு வந்து படத்துல சில கேரக்டர்ஸ்க்கு வைக்க வேண்டியது தானே சில இதெல்லாம். ஆக்சுவலி என் மாமியாருக்கு எப்போவுமே நான் ஏன்னா 15 வருஷமா தெரியும் ஒருத்தருக்கு. ஸோ எப்போவுமே ஒரு அம்மா ஃபிகராக தான் நினச்சிட்டு இருக்கேன். அண்ட் அவங்களே எனக்கு ஃபோன் பண்ணி டெய்லி விஷ் பண்ணுவாங்க, இன்னும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணணும், இன்னும் பயங்கரமாக நடிக்கணும், இன்னும் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணோன்னு. ஸோ ஒரு அம்மாவாக தான் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த விஷயத்தில் ஐ திங்க் ஐம் வெரி லக்கி. அஃப்கோர்ஸுங்க, ஏன் நடிக்க மாட்டேன். வரிசையாக நம்மளுக்கு மூவிஸ் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆமாம், ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்கோம் இல்லைங்க. பெரிய ஹீரோயின் ஆகணும்னா அதுக்கு ஒரு அளவே இல்லையே. ஒரு பெரிய ஹீரோயின்னு ஒரு கட்டத்துக்கு அதுக்கு ஒரு அளவே இல்லையே. நம்மளுக்கு இன்னைக்கு நம்ம ரீஜனல் லெவல்ல பெரிய ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கீங்களா? பதில் கொடுத்துட்டு இருக்கீங்க ஜி. அந்த அடுத்த கேள்விக்கு போயிட்டாங்க அவங்க. இன்னைக்கு நம்ம ரீஜனல் லெவல்ல பெரிய ஹீரோயின் ஆகிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம நேஷனல் லெவல்ல பெரிய ஹீரோயின் ஆகணும், அதுக்கப்புறம் நம்ம இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய ஹீரோயின் ஆகணும். ஸோ அதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. அப்படின்னா என்ன, நான் அடுத்த 20 வருஷம் கல்யாணம் பண்ணாமல் இருக்கணுமா? கிடையாது இல்லை. ஸோ நானும் சந்தோஷமா இருக்கணும், அட் த சேம் டைம் லைஃபும் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஒன்றாண்டு முயற்சி போயிட்டு இருக்கு. நடந்தா ரொம்ப சந்தோஷம். இல்லை, அது தானாலே அது அமையும். கரெக்டான டைம்ல கரெக்டான கதை வந்து அமையும். ஸோ அந்த நம்பிக்கை இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இப்போ லாஸ்ட் அவங்களுடைய படம் பார்த்தேன், செம்மையா இருந்தது அவங்களுடைய ரோல். நம்ம இந்த படம் தான் அமரன். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஆஸ் அ பர்ஃபார்மராக, ஆஸ் அ ஆக்டராக இஸ் அன் இன்ஸ்பிரேஷன். ஏன்னா ஒரு டிவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த அளவுக்கு வருது, இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் கண்டிப்பாக அவங்களோட இந்த படத்துலையும் அவங்க ஸ்டன்ஸ், ஃபைட்ஸ் அண்ட் ஆல் வாஸ் சூப்பர். ஸோ நடந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்.